விவாஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க. பொதுவாகவே எல்லோருக்குமே கடவுளை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்க கொடுங்க. அவ்வப்போது கடவுள் பார்த்தீங்கன்னா சூட்சுமமான முறையில் நமக்கு காட்சி தருவார். அந்த வகையில் தான் வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மகர ஜோதியின் மூலமாக சபரிமலை ஐயப்பன் நமக்கு நேரடியாக காட்சி கொடுப்பார். அதாவது அந்த ஜோதி ரூபத்தில் ஐயப்பனை நம்ம நேரடியாக தரிசனம் செய்யலாங்க. இந்த ஒரு அபூர்வமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வானத்தில் நமக்கு தெரிய கொடுங்க. அந்த வகையில் தான் அந்த ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளை தான் இன்றைய நாள் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நம்ம கொஞ்சமாக பார்த்துருக்கோங்க. இன்றைய நாள் இரவு சரியாக 6:30 மணி அளவில் தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வானது சபரிமலையில் பார்த்தீங்கன்னா அரங்கேறுங்க. இந்த ஒரு காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னாவே நம்ம நிச்சயமாக ஏதாவது ஒரு புண்ணியமானது செஞ்சிருக்கணுங்க. புண்ணியம் செஞ்சவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரிதான காட்சிகளை பார்த்துட்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளை தான் இன்று நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோங்க. ஸோ சபரிமலை ஐயப்பன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை மறக்காம 3 முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நிச்சயமாக இன்றைய நாள் ஐயப்பனை பார்த்துட்டு இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு வரும்போது நிச்சயமாக ஐயப்பனுடைய அருளாசியானது உங்களுக்கும் கிடைக்குங்க. அதாவது நேரடியாக நீங்க அந்த இடத்துல நின்று ஐயப்பனை தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமானது பாதி அளவுக்காவது இன்றைய நாள் உங்களுடைய வீடுகளில் இருந்தே நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. அதாவது கோவிலுக்கே சென்று நீங்க நேரடியாக வழிபாடு செய்து கொண்ட பலனை இன்றைய நாள் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து பெற்றுக்கொள்வதற்கு சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும்போது உச்சரித்துட்டு வாங்க. நிச்சயமாக ஐயப்பனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. அதே போல இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மற்ற கோவில்களை போல வருடத்துல 366 நாட்களும் திறந்து இருப்பது கிடையாதுங்க. தமிழ் மாதத்துடைய முதல் 5 நாட்களும் கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல மட்டும்தான் இந்த கோவிலானது திறந்து இருக்குங்க. மற்ற நேரங்கள்ல கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு இருக்கும். அப்போது ஐயப்பன் பார்த்தீங்கன்னா தியான நிலையில இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அப்படி தியான நிலையில இருக்கின்ற ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அங்கு உயிர்த்துவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பல்வேறு விதமான அதிசயங்களானது அந்த கருவறையில இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க. அதாவது கருவறை நடையானது சாத்தப்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு விளக்கானது ஏற்றி வைக்கப்படுமாங்க. அந்த விளக்குக்கு யாருமே எண்ணெயோ திரியோ போடுவது கிடையாது. ஆனால் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குமாங்க. அடுத்த முறை அதாவது ஒரு 30 நாள் கழிச்சுட்டு அடுத்த தமிழ் மாதமானது பிறக்கும் போது அந்த கருவறையானது திறக்கும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு மட்டும் அணையாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எரிந்து கொண்டே இருக்குமாங்க. இந்த ஒரு அதிசயமானது இன்றளவுக்குமே அந்த கோவிலுடைய கருவறையில் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய வலது கையில இருக்கின்ற ருத்ராஜமானது இடது கைக்கும் இடது கையில இருக்கக்கூடிய தண்டமானது வலது கைக்கும் பார்த்தீங்கன்னா மாறுகிறதாம். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய கருவறைக்குள்ள நடந்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அங்கு சிலை ரூபத்துல ஐயப்பன் உயிரோடு நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில இது போன்ற சில அதிசயங்களானது அந்த கருவறைக்குள்ள தியான நிலையில இருக்கும்போது நடப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஐயப்பனுக்கு தான் வருடத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த திருவாபரண நகைகள் அனைத்துமே அலங்கரிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தோடு ஐயப்பன் நமக்கு காட்சி அளிக்கின்ற இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் மேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோதி ரூபத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை நம்ம நேரடியாக பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்யலாங்க. அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது இந்த வீடியோ மூலமாக நீங்களும் உங்களுடைய வீடுகளில் இருந்து பாருங்கள். இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற அந்த பக்தி சரண கோஷத்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் நமக்கு நேரடியாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்காரு. இந்த காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு ஒரு நொடி பொழுது பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த காட்சிகளை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து பார்த்து நீங்க மனதார சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற அந்த பக்தி கோஷத்தோடு ஐயப்பனை வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கே சென்று வந்த
புண்ணியமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். ஐயப்பனுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் நீங்க மாலை அணிந்து அந்த சபரிமலை கோவிலுக்கு சென்று இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் கோவிலுக்கு போயிருக்காங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஐயப்பன் பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல இந்த ஒரு அபூர்வமான அரிதான காட்சியை நீங்க நேரடியாக அந்த சபரிமலைக்கு சென்ற போது பார்த்த அனுபவம் இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்றைய இந்த மகர ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக சபரிமலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வந்திருக்காங்க. மேலும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ஜோதி வடிவத்துல காட்சி தரக்கூடிய ஐயப்பனை பக்தர்கள் தரிசிப்பதற்காக 10 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அதாவது மகர மாத பிறப்பை முன்னிட்டு சூரியன் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்குள்ள நுழைய இடப்பெயர்ச்சி அடைவார் இல்லையா, இந்த ஒரு நாளை தான் மகர சங்கராந்தி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திங்கட்கிழமையான இன்றைய நாள் அதிகாலை 2:46 மணிக்கு மகர சங்கர பூஜையுடன் தொடங்கி வழக்கமான பூஜைகள் மற்றும் சிறப்பு நெய் அபிஷேகம் ஆகியவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல கோலாகலமாக நடைபெற்று இருந்தது. மதியம் சரியாக 12:30 மணிக்கு நடைபெற்று இருந்த உச்சிக்கால பூஜைக்கு பிறகு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா கோவில் நடையானது சாத்தப்பட்டு சன்னிதானம் முழுவதுமே தூய்மை செய்யப்பட்டு இருந்ததுங்க. அதனைத் தொடர்ந்து தான் மாலை சரியாக 5 மணிக்கு மீண்டும் நடையானது திறக்கப்பட்டு மாலை நேரம் சரியாக 6:30 மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டு இருந்தது. மேலும் இன்றைய நாள் மாலையில சபரிமலையில பொன்னம்பலம் மேட்ல மகர ஜோதி தரிசனமானது நடைபெற உள்ளதுங்க. அதாவது ஜோதி வடிவத்தில் காட்சி தரக்கூடிய ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலையில பக்தர்களுடைய கூட்டமானது அதிகமாக இருக்கும் என்பதால தேவசம் போர்டும் கேரள அரசும் பக்தர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளையும் பாத்தீங்கன்னா விதித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் மகர ஜோதியை பக்தர்கள் தரிசனம் செய்ய வசதியாக சபரிமலையில 10 இடங்களை தேவசம் போர்டு தேர்வு செய்து இருக்குங்க. மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் மகர விளக்கு நாள்ல அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்க தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்து இருந்தார். மகர ஜோதி தினத்துல 4 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்ய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளதாக கூறப்பட்டது. மேலும் ஐயப்ப சுவாமி பந்தளம் அரண்மனையில வளர்ந்தவர் இல்லையா, அதன் பின்னர் தான் அவர் சபரிமலையில யோக நிலையில அமர்ந்து இருக்காரு. இந்த நிலையில தான் ஆண்டுதோறுமே அவரை காண்பதற்காக பந்தள மகாராஜா சென்று வருவாராங்க. அப்படி செல்லும் போது பந்தளத்துல இருந்து ஆபரணங்கள் எடுத்து சென்று அதை ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவது வழக்கமாகவே பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. பந்தளத்துல இருந்து 13ஆம் தேதி பகல் 1 மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளம்புமாங்க. 14ஆம் தேதி மாலை ஆபரணம் சபரிமலையானது சென்றடையுமாம். ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில தான் மகர ஜோதி காட்சியானது நமக்கு கிடைக்குங்க. அதன் நினைவாக தான் ஒவ்வொரு ஆண்டுமே சபரிமலை ஐயப்பனுக்கு மகர ஜோதி தினத்துல பந்தளத்துல இருந்து வரக்கூடிய ஆபரணங்கள் அணிவிப்பது ஒரு வழக்கமாகவே பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. அன்றைய தினம் பொன்னம்பலம் மேட்ல மகர ஜோதி காட்சியானது நமக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தை மாதம் முதல் நாள் மாலை சரியாக 6:30 மணி அளவில் மகர ஜோதி தரிசனமானது நமக்கு கிடைக்க கொடுங்க. இதை பார்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவது வழக்கமாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. மேலும் தை 1ஆம் தேதி மாலை நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு புனிதமான நட்சத்திரம் தான் இந்த மகர நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாட்கள்ல இது தெரியாது. அண்ட வெளியில எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டு இருக்கு. அதுல சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், சில 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், இன்னும் சில மாதங்களுக்கு ஒரு முறையும் தான் தெரிவது உண்டுங்க. அது மாதிரி தான் மகர ஜோதி என்று தெரியக்கூடிய நட்சத்திரமும் இது 365 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகவும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இன்றளவுக்குமே மகர ஜோதி மற்றும் மகர விளக்கு தரிசனமானது தொடர்ந்து நடந்து கொண்டுதாங்க இருக்கிறது. அதாவது திருவண்ணாமலையில கார்த்திகை தீப தினத்தன்று மலையில எப்படி தீபம் ஏற்றுறாங்களோ அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில்லையும் மகர சங்கராந்தி தினத்தன்றைய இன்றைய நாள் அன்று பாத்தீங்கன்னா மகர விளக்கானது ஏற்றப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த ஜோதியின் மூலமாக இன்று நமக்கு ஐயப்பன் நேரடியாக காட்சி கொடுத்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது என்னவாக இருந்தாலும் சரிங்க, ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமானது இன்று நமக்கு கிடைச்சிருக்கு. ஐயப்பனை மனதார அவருடைய திருமந்திரத்தை உச்சரிங்க, நல்லதானது நடக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த
தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.